அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோ. இது நம்ம சேனல் ஜோ N17. நம்ம டூ வீலர்லேயும் கார்லேயும் போகும்போது நாய்கள் நம்மளை துரத்துறதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம் இந்த ப்ராப்ளத்தை. ஸோ அதுக்கு என்ன அர்த்தன்றது தான் முக்கியமான விஷயம். நம்ம என்ன நினச்சிக்குவோன்னா நாய் நம்மளை தான் கடிக்க வருது, அதனால் பயந்துட்டு அதிகபட்ச பிரச்சனை என்னென்னா டூ வீலர் தான். டூ வீலரில் போகிறவங்களுக்கு தான் இது அதிகமாக பிரச்சனை வரும். ஸோ பயத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க, அடிபட்டுரும். ஸோ நாய் ஏன் நம்மளை துரத்துன்றது தான் இப்போ கேள்வியே. இது என்ன பண்ணுதுங்களாமா, இந்த நாயோட டயரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நாய்கள் தன்னுடைய மூத்திரத்தை அங்கே பண்ணியிருக்கோம். ஸோ நாய்களுக்கு மோப்ப சக்தி அதிகமாக இருக்கிறனால இந்த நாயுடைய மூத்திர ஸ்மெல்லை இப்போது நம்ம போகிற இடத்துல அந்த ஏரியாவில் இருக்கிற நாய், இவங்களுக்குன்னு சில ஏரியாக்கள் இருக்குது. அவங்களுக்குள்ளே நம்ம எப்படி மாநில மாவட்டன்ற மாதிரி அனிமல்ஸும் அதுக்கு உண்டான தன்னுடைய ஏரியாவை அது இப்போது சுற்றி ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய யூரினை பாஸ் பண்ணி, ஸோ அந்த ஸ்மெல் மூலியமாக இது என்னுடைய இடம், இங்கே யாரும் வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்குங்களாமா. ஸோ இது என்ன பண்ணுன்னா, வேறு ஏதாவது நாய் அந்த டயரில் யூரின் பாஸ் பண்ணியிருந்தாலும் அந்த வாகனம் அந்த வண்டி இந்த நாய் இருக்கிற இடத்த கிராஸ் பண்ணும்போது இந்த ஸ்மெல்லை அது கண்டுபிடிச்சிட்டு தான் அங்கே ஏதோ நம்மளுடைய எதிரி நாய் வேறு ஏதோ வந்திருக்குது, ஸோ அதை துரத்துறதுக்காகவும் அதை அட்டாக் பண்ணுறதுக்காக தான் இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா அது பின்னாடி ஓடுது. ஸோ லாஜிக் இது தான். பட் சூழ்நிலை நம்மளுக்கு டைம் நல்லா இருந்தால் அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். சிலர் பயந்துட்டு கீழே விழுந்துருவாங்க. ஸோ பாதுகாப்பாக ட்ரைவ் பண்ணுங்கள். அதிகபட்சம் நாய் நம்மளை கடிக்கிறதுக்காக துரத்துறது கிடையாது. இந்த ஸ்மெல் பண்ணிவிட்டு இது வேறு ஏதோ நாய் அந்த நாயோட ஏரியாக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லி தான் வருது. ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.